6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தேர்ட் இயர் அதாவது முதல் பருவம் இயல் 3 எந்திர உலகம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 3ஆம் இயல் எந்திர உலகம். 3ஆம் இயல்ல ஃபர்ஸ்ட் அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்றால் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஆத்திச்சூடி என்றால் என்ன? அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் தான் ஆத்திச்சூடி. ஔவையார் ஆத்திச்சூடி. ஔவையார் என்ன? ஆத்திச்சூடி. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி. ஔவை ஆத்திச்சூடி, பாரதியார் புதிய ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். என அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியது யாரு? நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியது யாரு? நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. பாடலோட பொருள்: நமக்கு அறிவியலோட யோசனை, அறிவியல் சயின்டிஃபிக்காக நம்ம சிந்திக்க யோசிக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஆராய்ச்சியில் மூழ்கணும், ஏதாச்சும் ஆராய்ச்சி செய்யணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சயின்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கணும், அதான் ஈடுபாட்டுடன் அணுகு. இன்ட்ரெஸ்டோட அதை செயல்படுத்தணும், அதான் ஈடுபாட்டுடன் அணுகு. உண்மை கண்டறி. இப்போ ஏதாச்சும் ஒரு சொல்கிறாங்கன்னா அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வண்டிக்கு எலுமிச்சை வைக்கிறது எதுக்கு, எல்லாம் அந்த மாதிரி பூனை குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன ரீசனுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டறிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஊக்கம் வெற்றி தரும், கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும். அப்புறம் என்றும் அறிவியலை வெல்லும், சயின்ஸ் தான் எப்பவுமே வெல்லும். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அது ஏன் நடக்குது, எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. அதான் ஏன் என்று கேள். ஐயம் தெளிந்து சொல். ஐயம் தெளிந்து சொல்னா எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக சொல்லணும். ஒருமித்து செயல்படு. ஒரு குழுவாக செயல்படு. நீ தனித்து நின்று ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறத ஒரு ஆராய்ச்சி செய்யறத ஒரு குழுவாக செய்யலாம். ஓய்வற உழை. ஔடதமாம் அனுபவம். ஔடதமாம் அனுபவம். அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்: இயன்றவரை, முடிந்தவரை. இயன்றவரை என்றால் என்ன? முடிந்தவரை. ஒருமித்து, ஒன்றுபட்டு. ஔடதம் என்றால் மருந்து. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. அதுக்கப்புறம் நூல்வெளி. நூல்வெளி. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியது யாரு? நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்துவை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சுமுத்துவை மேதகு அப்துல் கலாம் பாராட்டி இருக்கிறார். நெல்லை சுமுத்து எங்கெங்கெல்லாம் பணியாற்றி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சுமுத்து எங்கெல்லாம் பணியாற்றியிருக்கார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இங்கெல்லாம் பணியாற்றிருக்காரு. நெல்லை சுமுத்து கவிதை, கட்டுரைன்னு சொல்லி எல்லாமே எழுதியிருக்காரு. இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. எத்தனைக்கும் மேற்பட்ட? 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். அறிவியல் ஆத்திச்சூடி ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஔடதம். ஔடதம் என்றால் என்ன? மருந்து. ஸோ அதான் உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து. கண்டறி, பிரித்தெழுதுக, கண்டு பிளஸ் அறி. ஓய்வற, பிரித்தெழுதினா ஓய்வு பிளஸ் அற. ஏன் பிளஸ் என்று சேர்த்து எழுதினால் ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம், ஔடதமாம். எதிர்ச்சொல் பொருள். எதிர்ச்சொல் பொறுத்துக்க. அணுகு, விலகு. ஐயம் என்றால் என்ன? குழப்பமா? சோ தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. அணுகு, விலகு, ஐயம். அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அறிவியலால் ஆழ்வம். அறிவியலால் ஆழ்வம். வாங்க அதை படிக்கலாம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். என்ன? ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான்.
ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கிறான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனிதனை படைக்கிறான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கிறான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கிறான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தூரம் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துவான். பாடநூல் ஆசிரியர் குழு என்ன குரல் ஃபர்ஸ்ட் நூல் என்ன ஆழக்கடல் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். அதாவது கடலுக்கு அடியில கூட ஆய்வு செய்றாங்க. அப்புறம் வானத்திற்கு மேலும் ஆய்வு செய்றாங்க. அதாவது நீல வானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். கடலுக்கு அடியில ஆராய்ச்சி செய்றாங்க. நிலவுல வாழுறது எப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. செயற்கைக்கோள் மூலமா செய்தி தொடர்புல சிறந்திருக்காங்க. மழை புயல்லாம் எப்ப வரும்னு சொல்லிட்டு சயின்டிபிக் மூலமா சொல்றாங்க. எலும்பு தசையெல்லாம் இல்லாத எந்திர மனிதனால ரோபோட்டை படைக்கிறாங்க. இன்டர்நெட் மூலமா உலகையே தன் கையில கொண்டு இருக்காங்க. உறுப்பு மாற்றம் அறுவை சிகிச்சை மூலமா உடலும் உயிரும் காக்கிறாங்க. அணுவை பிளந்து அனைத்தும் எல்லாமே செஞ்சு பார்க்கறாங்க. ஃபியூச்சர்ல மனிதன் கோள்களிலும் வாழ்வான். அதுக்கு பூமியிலேருந்து கோளுக்கு ஒரு விண்வெளி பாதையை அமைப்பான்னு சொல்லிட்டு பாடநூல் ஆசிரியர் கூட இந்த பாடல்ல சொல்றாங்க. வாங்க மறுபடியும் இன்னொரு தடவை பாடல் பார்க்கலாம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கிறான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனிதை படைக்கிறான். இணைய வலையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கிறான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கிறான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடலின் பொருள் இப்ப மேல சொன்னத மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கிறான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்று வாழ நினைக்கிறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான். இணையவலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கிறான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருந்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான். நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்துவான். அங்கு சென்று வர விண்வெளியில் பாதை அமைத்திடுவான். அடுத்து பாரதியார் என்ன சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காரு பார்க்கலாம். வானை அளப்பம் கடல் மீனை அளப்பம் சந்திர மண்டலத்தியால் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பம். யாரோட கூறியது? பாரதியார். வானை அளப்பம் கடல் மீனை அளப்பம் சந்திர மண்டலத்தியால் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பம். பாரதியார். மனிதன் எப்போது உண்மையை உரைக்கிறான்? ஆழக்கடல் பிரித்து எழுதினால் ஆழம் பிளஸ் கடல். விண்வெளி விண் பிளஸ் வெளி. நீளம் பிளஸ் வான் நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும். கணியனின் நண்பன். இது ஒரு உரை நடைபகுதி. அதாவது கொஞ்சம் ஸ்டோரியில இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணியன் என்ற ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டோட காலிங் பெல் அடிக்கல. அப்போ ரோபோட் கதவை திறக்குது. ஸோ ரோபோட்னா எந்திர மனிதன். காலிங் பெல்னா அழைப்பு மணி. ரோபோட்னா என்ன? எந்திர மனிதன். காலிங் பெல்னா அழைப்பு மணி. ரோபோட் கதவை திறக்குது. அப்போ அவனுக்கு அந்த ரோபோட் பத்தின என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறான். ஸோ ரோபோட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? அதான் அந்த லெசனோட டாபிக். வாங்க பார்க்கலாம். ரோபோ தான் ரோபோட். ரோபோன்ற சொல்ல ஃபர்ஸ்ட் காரல் கபேக் என்றவர் அவரோட நாடகத்துல எழுதினார். காரல் கபேக் செக் நாட்டை சேர்ந்தவர். செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக் அவர் ஒரு ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். அவர் செக் நாட்டை சேர்ந்தவர். 1920 யூஸ் பண்ணார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள்.
ரோபோ என்றால் என்ன? அடிமை. ரோபோ என்றால் என்ன? அடிமை. தானியங்கி. தானியங்கினா மனிதரை விட வேகமாக தானாகவே இயங்கும் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கி என்றால் என்ன? மனிதரை விட வேகமாக தானே இயங்கும் கருவிதான் தானியங்கி. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதரை போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா களஞ்சியகம் தானியங்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளது. பிரிட்டானிக்கா களஞ்சியகம் தானியங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மனித முயற்சிக்கு மாறாக தான் தானியங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மனிதரை போல இல்லைனாலும் மனிதரை விட நல்லாவே வேலை செய்யும். மனிதரை அப்படி இல்லைன்னா மனிதர் செய்ய வேண்டிய எல்லாமே செய்யும் சொல்லிட்டு பிரிட்டானிக்கா களஞ்சியகம் தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அடுத்து எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள ஒரே வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு. அதுக்கப்புறம் இதான் முக்கியமானது. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவை IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் வெற்றி பெற்றது. அதாவது 1997 மே மாதம் செஸ் போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த செஸ் போட்டியில் வேர்ல்ட் சாம்பியன் கேரி காஸ்பரோ, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவை IBM கம்பெனி கண்டுபிடிச்ச டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் வெற்றி பெற்றது. இதில் வெற்றி பெற்றது யாரு? டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டர். உலகத்திலே ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது. அந்த ரோபோவோட பெயர் சோபியா. உலகத்திலே ஃபர்ஸ்ட் ரோபோ குடியுரிமை வழங்கினது எந்த நாடு? சவுதி அரேபியா. அந்த ரோபோட பெயர் என்ன? சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபையில புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடு சபைகள் புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா பட்டம் வழங்குதுன்னு பார்த்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே உயிரில்லாதவங்களுக்கு கொடுக்கும். இப்போ உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா பட்டம் அளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். யாருக்கு கொடுத்தது? சோஃபியா என்ற கம்ப்யூட்டருக்கு, ரோபோக்கு. நுட்பமான சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இதுதான் தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானே இயங்கும் எந்திரம் எது? தானியங்கி. நின்றிருந்த, நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம், அ பிளஸ் உருவம், ஆ பிளஸ் உருவம் தரும். மருத்துவம் பிளஸ் துறை, மருத்துவத்துறை. செயல் பிளஸ் இழக்க, செயல் இருக்க. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீங்குதல், அப்போ சேர்த்தல். எளிதுன்றதோட எதிர்ச்சொல் எளிதுனா ஸோ அப்போ அரிதானது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திர மனிதன். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். இதில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூலில் அப்துல் கலாம் மாணவர்களோட ஒரு நேர்காணல் உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த உரையாடலை பற்றி தான் இதெல்லாம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் முக்கியமானதா? அதெல்லாம் சும்மா லைட்டாக படிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட காரணம். அப்துல் கலாம் அவர்கள் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். அதாவது மாணவர்கள் எல்லாம் அப்துல் கலாம் ஐயா கிட்ட உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள், நான் 10 வயதாக இருக்கும்போது என்னோட ஸ்கூலில் என்னோட சயின்ஸ் சார்
பறவைகள் எப்படி பறக்கிறதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்தினேன். அதை பார்த்து வானில் நானும் பறக்கணும், அதாவது வானத்தில் நானும் பறக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்தது. அது மூலியமா தான் எனக்கு சயின்ஸ் மேலேயும் ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது அப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த புத்தகம் என்னவென்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுக்கு அப்துல் கலாம் சொல்கிறார் திருக்குறள். அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார் திருக்குறள் தான் எனக்கு பிடித்த புத்தகம் சொல்கிறார். திருக்குறள் அதுலேயும் குறிப்பாக அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கு உள்ளிழுக்கல் ஆகா அரண் என்ற குறள் பிடிக்கும் சொல்றார். என்ன குறள்? அறிவற்றம் காக்கும் கருவி செருவருக்கு உள்ளழிக்கல் ஆகால் அரண் அப்படின்ற குறள் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம லிலியன் வாட்சன், யாரு? லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற புக்கு பிடிக்கும். லைட்ஸ் ஆஃப் மெனி லேம்ப்ஸ், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல் பிடிக்கும். என்னென்ன பிடிக்கும்? திருக்குறள், லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலும் பிடிக்கும். அடுத்த கொஷின், நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்லை, போலியோனால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுடைய செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார். கேட்குறாங்க, நீங்க ஏவுகணை எழுதுனப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றார்? இல்லை, போலியோவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோ எடையில இருக்க செயற்கை கால் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க நடக்கிறத பார்த்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு கார்பன் இழையை கொண்டு, அதாவது கார்பன் இழையை வைத்து 300 கிராம் எடையில இருக்க ஒரு செயற்கை கால் உருவாக்கப்பட்டது. அந்த செயற்கை காலை அவங்க வச்சு நடக்குள்ளதான் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கார்பன் இழை பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கை கால் தயாரித்தனர். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் ஐயா கருதுபவர்கள். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதால் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இது எல்லாமே சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறார்கள். நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும்? அப்துல் கலாம் ஐயா 3 சிறப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். என்னென்னா, ஃபர்ஸ்ட், 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறுகிறீர்கள் என்று சொல்லுங்கள் சொல்லி மாணவர்கள் கேட்கிறார். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார், கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி. வெற்றியை அடையும் வழி அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறார்? 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை, அதாவது நன்றாக உழைக்கணும். அடுத்து இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ தமிழ்ல எந்த எழுத்து எங்க போடணும்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்கு. நம்ம மாத்தி போட்டாலும் அது தப்பா இருக்கும். இப்போ இதுவே நன்றி பார்த்துக்கணும். இந்த நன்றி கரெக்டா இருக்கு. இந்த நாளாக போட்டால் கரெக்டாக இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் எது ஃபர்ஸ்ட் வரணும், எது சென்டரில் வரணும், எது லாஸ்ட்டில் வரணும்லாம் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள்லாம் ஸ்டார்டிங்கில் வர எழுத்துக்கள் தான் சொல்ல போகிறோம். வாங்க.
ஒன்று உயிரெழுத்துக்கள் 12மே மொழியோட முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். கசத நபம ஆகிய வரிசையில எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வரும். இப்போ கசத க ச த ந ப ம இருக்க எல்லா எழுத்துக்களும், அதாவது உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட முதலில். இப்போ கால கா கா கி கு எல்லாமே வரும். அதேமாதிரி சா வரிசையில சால இருக்க சா சா சி சி சு சு எல்லாமே வரும். தாலே அதே மாதிரி இருக்கும். இந்த 6 எழுத்துலையுமே இருக்க எல்லா உயிர்மெய் எழுத்துலையும் சொல்லோட முதல்ல வரும். ந ந ய வ இந்த எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்து மட்டுமே சொல்லோட முதலில் வரும். அதுல நா வரிசையில நா மட்டுமே சொல்லோட முதலில் வரும். எடுத்துக்காட்டு நெனம். அந்த காலத்துல இப்பொழுதைக்கு நெனம்ன்ற சொல் இல்லை. ஆனா அந்த காலத்துல அஞ்ஞனம் இஞ்ஞனம்ன்ற சொற்கள் இருந்திருக்கு. இப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் ந வரிசையில நா ந நே நோன்ற 4 எழுத்தும் சொல்லோட முதலே வரும். இந்த நா வரிசையில என்ன வரும்? 4 எழுத்தும் சொல்லோட முதலே வரும். யா வரிசையில யா யா யு யூ யோ யோன்ற 6 எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வரும். நா வரிசையில ஞா மட்டும்தான் வரும். ஞா வரிசையில 4 எழுத்து சொல்லோட முதலில் வரும். யா வரிசையில 6 எழுத்து சொல்லோட முதலில் வரும். 4 எழுத்து சொல்லோட முதலில் வரும். யா வரிசையில 6 எழுத்து சொல்லோட முதலில் வரும். வா வரிசையில 8 எழுத்து சொல்லில் முதலில் வரும். வா வா வி வி வே வே வை ஓ. இப்போ கா வரிசையில எல்லாமே வரும்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி எல்லாமே சொல்லோட முதலில் வருதா? முதலில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்து 18 சொல்லோட ஸ்டார்டிங்ல வராது. ட ந ர ல ழ ல ர ந 8 உயிர்மெய் எழுத்தும் சொல்லோட முதலில் வராது. ஆயுத எழுத்து அதே மாதிரி சொல்லோட முதலில் வராது. ஞ ஞ ய வரிசையில நம்ம மேல சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வரும். அதை தவிர மீது எதுவுமே சொல்லோட முதலில் வராது. நீங்க சொல்லலாம் ட ந ர லாம் முன்னாடி வராதே, அப்ப இந்த டமாரம், ரம்பம், லண்டன் இதெல்லாம் எல்லாமே முன்னாடி வருதுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே தமிழ் சொற்கள் அல்ல. அதாவது தமிழில் ஒலிபெயர்ந்து எழுத்துகிறோம். வேற மொழியிலிருந்து பிற மொழி சொற்களில் தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் தவிர இதெல்லாம் தமிழ் மொழியே அல்ல, தமிழ் சொல் அல்ல. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொழியோட ஸ்டார்டிங்ல என்ன வரும்னு பார்த்தோம். அதாவது மொழியோட ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் வரும்? உயிர் எழுத்துக்கள் 12மே மொழியோட ஸ்டார்டிங்ல வந்துடும். உயிர்மெய் எழுத்துல க ச த ந ப மா வரிசையில இருக்க எல்லா எழுத்துமே வந்துடும். ந ந யா வரிசையில ஒரு சில எழுத்து மட்டும்தான் வரும். ந வரிசையில ந மட்டும்தான் வரும். ஞ வரிசையில 4 எழுத்து ஃபர்ஸ்ட் வரும். யா வரிசையில 6 எழுத்து சொல்லோட தொடக்கத்துல வரும். வா வரிசையில 8 எழுத்து சொல்லோட முதலில் வரும். முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து 18 வராது. ஆயுத எழுத்து வராது. ட ந ர ல ழ ல ர ந இந்த எழுத்துலாம் சொல்லோட முதலில் வராது. அதுமாதிரி ந ஞ யா வால நம்ம எதெல்லாம் வரும்னு சொன்னோமோ அதை தவிர மீது எதுவுமே வராது. மொழி இறுதி எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். உயிர் மெய்யாக மொழி இறுதியில் வரும். அதாவது உயிர் எழுத்து 12மே லாஸ்ட்ல வராது, சொல்லோட இறுதியில வராது. அது எப்படி வரும்னா உயிர் உயிர்மெய் எழுத்தா வேணா சொல்லோட லாஸ்ட்ல வருமே தவிர உயிர் எழுத்து வராது. அதே மாதிரி மெய் எழுத்து 11 இறுதியில வரும். 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே இந்த 11 எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வரும். மொழி இறுதியாக வராத எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில என்ன எழுது வராதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து தனித்து சொல்லோட லாஸ்ட்ல வராது. உயிர்மெய் எழுத்தா வேணா லாஸ்ட்ல வரும், உயிர் எழுத்தா வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அலைபடை எழுத்துக்களில் இடம் பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அலைபடையில மட்டும் அப்புறம் சொல்லோட இறுதியில உயிரெழுத்து வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இச்சு இட்டு இத் இப்பு இரு இந்த 7 எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இது இறுதியில வராது. அப்போ இந்த இக்கை இச்செல்லாம் வராதுன்றீங்களே, கார்த்திக், ஹாங்காங், சுஜித் இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏ வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் கே சே நேல இருக்கலாம். அந்த கேல இருந்து நே வரைக்குமே எந்த உயிர்மெய் எழுத்துமே சொல்லோட இறுதியில் வராது.
ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர மீது எதுவுமே வராது. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். இப்போ இந்த நோ மட்டும் எப்படி லாஸ்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, நோன்றது ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும். அந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரப்போ அதோட மீனிங் வந்து துன்பம். ஓர் எழுத்து ஒரு மொழியில் நோ என்றால் என்ன? துன்பம். சொல்லியின் இடையில் வரும் எழுத்துக்கள். இடையெல்லாம் சென்டர்ல மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து ஸ்டார்டிங்லேயும் வராது, லாஸ்ட்லேயும் வராது, சென்டரில் மட்டும்தான் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்து சொல்லோட இடையில் வரும். அளபெடை பற்றி வேணாம். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் நீர் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலைக்காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? சர் சி வி ராமன். யாரு? சர் சி வி ராமன். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சர் சி வி ராமன் 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் கப்பல் மூலயமா இங்கிலாந்து போகிறார். அப்போ இங்கிலாந்து போகிறப்போ அவருக்கு கடல் நீரை பார்க்கல ஒரு கேள்வி இருந்துச்சு. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கடல் நீர் ஏன் நீல கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கொஷின் ஏற்படுது. அவர் இங்கிலாந்து போயிட்டு மறுபடியும் இந்தியா திரும்பி வந்துடுறப்பறம் அதை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறாரு. என்னன்னா பாதரச ஆவி விளக்கு, பென்சின், நிறமாலைக்காட்டி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஆய்வு செய்வார். அந்த 1927 பிப்ரவரி 28ஆம் நாள் அந்த ஆய்வை முடிச்சிருவாரு. அந்த ஆய்வு முடிச்சிட்டப்பறம் அதுக்கு பேர் என்னன்னு வைப்பாருன்னா ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். எனவே ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். இந்த ராமன் விளைவு தான் இந்தியாவுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுக் கொடுத்தது. இந்தியாவுக்கான முதல் நோபல் பரிசு எப்போ கிடைத்தது? ராமன் விளைவு மூலியமா தான். ராமன் விளைவு கண்டுபிடிச்சதாரு சர் சி வி ராமன். இவர் இந்த ஆய்வை முடிச்ச 1928 பிப்ரவரி 28ஆம் நாளாக தான் தேசிய அறிவியல் நாள்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதாவது இந்தியாவில் நம்ம கொண்டாடுறோம். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏன்? பிப்ரவரி 28 ராமன் விளைவு கண்டுபிடித்ததனால்தான் தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படுகிறது. இப்பகுதிக்கு அது பொருத்தமான தலைப்பெல்லாம் விடுங்க. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். கம்ப்யூட்டர் என்றால் கணினி. கம்ப்யூட்டர் கணினி. காலிங் பெல் அழைப்பு மணி. மிஷின் எந்திரம். ரோபோ எந்திர மனிதன். இதில் என்ன பண்ணுறோம்? கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அக்ர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோஃபியா. வலமிருந்த இடம். ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க டேஷில் டிஃப்ளூ வெற்றி பெற்றது போட்டியில்.
மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். கீழிருந்து மேல். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த டேஷ் குடியரசுத் தலைவர். மேதகு குடியரசுத் தலைவர். கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் ஸ்டேட்லைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இயல் பார்க்கலாம்.